Hi students, welcome to the IAS Academy. Select the video and the மனமார்ந்த நன்றிகள். So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TNPSC Group 4 எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கிறதுல 99% பேர் ஒரு தப்ப பண்றாங்க. அந்த தப்ப பண்றனால தான் அவங்களால TNPSC Group 4 எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுது. மீதி 1% அந்த தப்ப கரெக்டா சரி பண்ணிடுறனால அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த 99% பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன, அதை எப்படி சால்வ் பண்றது, இந்த வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள எல்லா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2024 நீங்க கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க சிவில், இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ஐடி இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்காகவுமே தனித்தனியா வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2024 உங்களுக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி நம்ம தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோ கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிடலாம். புரியுதா? சார் நான் இந்த டிபார்ட்மெண்ட்குள்ள வரல அப்படின்னா உங்களுக்காக நார்மலா டிஎன்பிசி டிஎன்எஸ்எல்பின்னு ஒரு குரூப் இருக்கும். சோ எல்லாருக்குமே குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அது என்ன 99% பேர் பண்ற தப்புனா, இப்போ நீங்க டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 3 பார்ட் இருக்கு. தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ். தமிழ் 100 கேள்வி, மேத்ஸ் 25, ஜிஎஸ் 75. இப்போ என்னன்னா அந்த 99% பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த 3 பார்ட்ல 2 பார்ட் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. புரியுதா? அதுல மெஜாரிட்டியா நம்ம பாக்குறது தமிழ் மேத்ஸ்ல பிக்சடா இருப்பாங்க. அது தமிழ் மேத்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதை விட்டுருவாங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 3 பார்ட்டுமே கரெக்டா யார் தெரியுமா இருக்கா, அந்த 1% அவங்க தான் பாஸ் பண்ணிடுறாங்க ஒரு வாட்டி. அது பிரச்சனை இல்லை. இப்பயுமே இந்த குரூப் 4 எழுத போறவங்க 3 பார்ட்டுமே ஸ்ட்ராங் சார். 3 பார்ட்டுமே ஸ்ட்ராங்னா தமிழ்ல எப்ப ஸ்ட்ராங்னா நீங்க 190 எடுத்தாலும் ஸ்ட்ராங். புரியுதா? மேத்ஸ்ல 25 எடுத்தாலும் நீங்க ஸ்ட்ராங். ஜிஎஸ்ல 75 60 மேல போனாதான் நீங்க ஸ்ட்ராங். இந்த 3மே என்னால முடியும் சார்னா ஓகே, நீங்க கண்டிப்பா பாஸ். எங்க பிரச்சனைனா 2 இடத்துல ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்ப என்னன்னா நீங்க தமிழ்ல 98 எடுக்கிறீங்கன்னே வச்சுக்கோ, மேத்ஸ்ல 25 எடுக்கிறீங்கன்னே வச்சுக்கோ. இப்ப இந்த 2 சேர்த்தா எவ்வளவு வருது? 123 வருது. ஓகேவா? 123 வருது. ஜிஎஸ்ல நீங்க ஒரு 45ல இருந்து 50க்குள்ள போடுறீங்கன்னு வச்சுக்கோ. புரியுதா? ஒரு 45ல இருந்து 50க்குள்ள போடுறீங்க, 45 போடுறீங்கன்னா 2 சேர்த்தா 168 வந்துடும். ஆனா 162 எடுத்தா கண்டிப்பா வேலைக்கு போக முடியாது. காரணம் இந்த வாட்டியே 170 எடுத்தவங்க வரைக்கும் போயிருந்தாங்க. ஓகேவா? நான் பிசி என்பிசி வச்சு சொல்றேன். அதுக்கு கீழே மேக்சிமம் கிடைக்கல. புரியுதா? அப்ப இப்படிங்கிறப்ப நம்ம பார்ல விட்டுட்டு வந்துரும். இதான் ஓவராடியுமே நடக்குது. அப்ப இது ஸ்ட்ராங்கா இருந்து இது ஒரு மாதிரி சுமாரா பண்ணீங்கன்னா இதான் நிலவரம். ஓகேவா? ரைட்டு. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மேத்ஸ்ல வீக்கா இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு இதுல 98, இதுல 60க்கு மேல. இப்ப 2 சேர்த்தா 60க்கு மேலன்றப்ப 2 சேர்த்து ஒரு 160 வருதுன்னு வச்சுப்போம். 160 வருது. மேத்ஸ்ல ஒரு 10 தான் போட முடியுது அப்படின்னா 2 சேர்த்து 170 தான் வரும். நீங்க இதுல எவ்வளவுதான் பக்காவா இருந்தாலும் 170ங்கிறப்ப டேஞ்சர் ஜோன் தான். நம்ம 175க்கு மேல போனாதான் கண்டிப்பா பாஸ். 170ன்றப்ப சொல்ல முடியாது, கடைசி நாள்ல போய் கவுன்சிலிங்ல இருந்து வெளியில வர மாதிரி கூட இருக்கும். புரியுதா? அப்ப இந்த மாதிரி நடக்கும். இல்ல இதுவும் இல்லைன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல கூட அடிச்சிருவாங்க. இதுல 25மே போட்டுருவாங்க. இதுல ஒரு 60க்கு மேலன்றப்ப ஒரு 65 கூட வச்சுக்கோமா. 2 சேர்த்தீங்கன்னா என்ன, ஒரு 65 70 90 வந்துடும். தமிழ்ல ஒரு 80 கூட எடுக்க முடியாம தருவாங்க. நிறைய பேர் தமிழ்ல படிப்பாங்க நல்லா, ஆனா ஒரு 80 கூட எடுக்க முடியாது. 80 கூட எடுக்க முடியாதுங்கிறப்ப ஒரு 170க்கு கீழே போயிருவாங்க. அவங்களால குரூப் 4 பாஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். அப்ப இதுல ஏதாவது ஒரு கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இந்த 3க்குமே நம்ம சேனல்ல போக்கஸ் பண்ண போறோம். தமிழ்ல 100க்கு 98 எடுக்க வீடியோஸ் வரும், மேத்ஸ்ல 25 எடுக்க வீடியோஸ் வரும், ஜிஎஸ்ல 75க்கு 60 மேல எடுக்க வீடியோஸ் வரும். புரியுதா? ஏன்னா இந்த 3த்துல நான் தான் சொல்றேன், இந்த 3த்துல 2 கான்சன்ட்ரேட் பண்ணி உன்னை விட்டீங்கனாலும் பார்டர் விட்டு வந்துருவீங்க. இதுதான் நடக்கும். நம்ம 3மே போக்கஸ் பண்ணாதான் நம்மளால இறங்கி அடிக்க முடியும். ஈவன் நீங்க இந்த ஜிஎஸ்ல 60 பிளஸ் வச்சிருக்கீங்களா, கூட்டி பாருங்க, ஒரு 65க்கு மேல போச்சுன்னா நீங்க ஸ்டேட் டாப்பர். இதை எடுத்து 65 மேல போயிட்டீங்கன்னா ஸ்டேட் டாப்பர். ஆமா, 98 25 ஒரு 65னா என்ன ஆயிரும், ஒரு 188 போது ஒரு 190 போனீங்கன்னா ஸ்டேட் டாப்பர் ஆயிருவீங்க. அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப அதுவே நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? சோ இங்க கட் ஆஃப் மார்க் 175க்கும் 190க்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, 15 கேள்விகள் தான். இந்த 15 கேள்வி எடுத்தீங்கன்னா நீங்க ஸ்டேட் டாப்பர். அப்ப நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் இந்த 3க்குமே ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம சேனல்ல இந்த 3க்குமே ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் போட போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா இருக்கும். ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம கண்டிப்பா இந்த டார்கெட்டை எடுத்துருவோம். புரியுதா? தமிழ் நம்மளோட டார்கெட் 100க்கு 98, மேத்ஸ் நம்மளோட டார்கெட் 25க்கு 25, ஜிஎஸ் நம்மளோட டார்கெட் 75 60க்கு மேல. இதை கரெக்டா அப்ளை பண்ணோம்னா வரப்போற குரூப் 4 எக்ஸாம்ல எந்த வித ஒரு தடையும் இல்லாம கண்டிப்பா நம்மளால தட்டி தூக்க முடியும். புரியுதா? சோ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதுல மட்டும் நம்மளோட இருக்கட்டும். இந்த 3 தான் நம்மளோட டார்கெட். புரியுதா?
ஸோ இதை எடுக்க வைக்கிறதுக்கு இனிமேட்டுக்கு நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும். ஓகேவா? ஸோ நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.